ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிறைய துணி ஆயிடுச்சுங்க வீட்டில். 2 நாளாக துணியே துவைக்கல. அதனால் ஏற்கனவே மடித்து வச்ச துணியெல்லாம் மடிக்கவே இல்லை. நிறைய துணி சேர்ந்துக்கிச்சு. ஒரு 4 மணிக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே மடித்து வச்சாச்சு. அதுவும் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் துணி வந்து சேர்றதுக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பிள்ளைங்க துணி தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் துணி வந்துடும். குட்டி பாப்பாங்களது எங்களுது எல்லாருக்கும் சேர்ந்துச்சுன்னா துணி வந்து ஒரு வழியாக குட்டி பாப்பாங்களது எங்களுது எல்லாம் மடித்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரங்க. காலையில் ஒருக்கா, மதியம் ஒருக்கா, நைட்டு ஒருக்கா, இப்படி 3 வேளையும் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கணும். காலையில் கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் அந்த கூடையில் அப்படியே இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அப்படி நடுவில் வந்து பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே பாப்பாவை வந்து குளிக்க வைக்கணும். எப்போவுமே ஈவினிங் டைமில் குளிக்க வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வரும்போது அங்கே மண்ணிலலாம் விளையாடிட்டு வருவாங்க. அப்படியே குட்டி பாப்பா வந்து தொடுவாங்க. அதனால் ஈவினிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. வந்த உடனே அம்மா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வீட்டில் வந்து தட்டு வடை இருந்துச்சு. அப்புறம் அவங்க பாட்டி பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கொண்டக்கடலை அந்த சுண்டல் இருந்துச்சு, போட்டு கொடுத்தேன். அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாத்திரம் எல்லாம் துலக்கி வச்சாச்சு. பெரிய பாப்பா வந்து எப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்களோ அப்போருந்து வந்து வீட்டில் வந்து சளி காய்ச்சல் வந்து அதிகமாகிடுச்சுங்க 2 பாப்பாங்களுக்குமே. ஸ்கூலில் வந்து பாப்பாங்கக்கிட்ட இருந்து அது ஒட்டிக்கிட்டு வந்துடுறாளாட்டிருக்குது. இவளுக்கு ஒட்டிக்குது. அப்படியே சின்ன பாப்பாக்கும் 101 டிகிரி நேற்று மதியத்துலேருந்தே காய்ச்சல். அதனால் ஈவினிங் வந்து குட்டி பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருந்தோம். போனது என்னமோ குட்டி பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ஒரே ஜாலி. அங்கே வந்து டாய்ஸ்லாம் இருந்துச்சு, விளையாடிட்டு இருந்தாங்க. வந்து நைட்டு தோசை வார்த்து சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. அவ்வளோதான் நேற்று ஈவினிங் ரொட்டீன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.